வணக்கம். நாம் இப்ப எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? குடுத்திருக்க நம்பருக்கு கீழ எவ்வளோ பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 20 எடுத்துப்போம். 20 விட 20க்கு கீழ மொத்தம் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? அத நாம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். வாங்க. நாம வந்து பிரைம்ஸ் லெஸ் தேன் 20 கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்ப இந்த இத கண்டுபிடிக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னீங்கன்னா, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதனோட சிம்பல் இப்படி. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னீங்கன்னா, பிக்கஸ்ட் இன்டிஜர் நாட் எக்ஸீடிங் த கிவன் நம்பர். பெரிய இன்டிஜர் பட் நாட் எக்ஸீடிங் கிவன் நம்பர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 5ன்னு சொன்னீங்கன்னா 5 தான். இதே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 5.1 அப்படின்னீங்கனாலும் 5 தான். 5.3 அப்படின்னீங்கனாலும் 5 தான். 5.5 அப்படின்னீங்கனாலும் 5 தான். 5.9னாலும் 5 தான். அதை ரவுண்டு பண்ணக்கூடாது, ட்ரங்கேட் பண்ணணும். அப்படியே கிரேட்டஸ்ட் இன்டீஜர் பெரிய இன்டீஜர், ஆனால் கொடுத்துருக்க நம்பரை தாண்டக்கூடாது. சரிங்களா? இதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த பாக்ஸ், இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சிலர் அதை பாக்ஸ் ஃபங்க்ஷன்னு கூட சொல்லுவாங்க, பட் நாம் அதை கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு கொடுத்துருக்க நம்பர் எக்ஸிட் ஆகாத இருக்கிற ஒரு பெரிய இன்டீஜர், அதை நாம் சொல்லணும். சரி வாங்க, இந்த கான்செப்ட் நம்மளுக்கு இங்கே தேவைப்படும். சரி வாங்க, நாம் எப்படி இப்போ இந்த ப்ராப்ளத்தை பண்ணலான்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 20. சரி, இப்போ நாம் ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, √20 கண்டுபிடிச்சிக்கிறோம். √20 ரஃப் எஸ்டிமேட்டு தான். √20 சரிங்களா? இப்போ √20 என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 4. இப்போ 4 ஸ்கொயர் வந்து 16. 4 ஸ்கொயர் வந்து 16. 4 ஸ்கொயர் தான் 16. அதே மாதிரி 5 ஸ்கொயர் போனீங்கன்னா 25. அப்போ கண்டிப்பாக இது 20 வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போ இது வந்து டெஃபினட்டாக 4 பாயிண்ட் சம்திங். சரிங்களா? அப்போ 4 விட 4 விட கம்மியாக இருக்கிற எல்லா ப்ரைம்ஸையும் எழுதிக்குவோம். சரிங்களா? எல்லா ப்ரைம்ஸையும் நாம் எழுதிடுவோம். அது எது எது? ஃபர்ஸ்ட் வந்து 2வும் இருக்குது, அடுத்தது 3. இப்போ இந்த 2 ப்ரைம்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது, 4 விட கம்மியாக. சரிங்களா? இப்போ இப்போ 4 அந்த இந்த 4 பாயிண்ட்னு வரும்போது 4 ப்ரைமாக இருந்தால் அது எடுத்துருக்கணும். அது ப்ரைம் இல்லை, அது காம்போசிட், அதனால் அதை எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ 2 அண்ட் 3 தான் நம்மளுக்கு 2 ப்ரைம்ஸ். இப்போ ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இப்போது மொத்தம் எத்தனை நேச்சுரல் நம்பர் இருக்குது? 20 வரைக்கும் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் அதில் 1 வந்து நெய்தர், அதனால் நாம் அதை 1 சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? 1 வந்து நெய்தர், அது நம்மளுக்கு வேண்டாம். சரிங்களா? அப்போ மொத்தம் 20ல் 1 போயிடுச்சு, மிச்சம் 19. சரி, அது அப்புறமேட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ். இப்போ என்ன பண்ணும் நம்மளுக்கு? 2ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும், ஆனால் 2வை தவிர. 2வை தவிர மிச்சம் 4, 6, 8 அப்படி எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எத்தனை அப்படி மல்டிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 20 டிவைடட் பை 2 அப்படி எடுத்துக்கலாம். இது இங்கே வந்து 10ன்னு வருது. இதை சில டைமில் டெசிமலாகவும் வரலாம். சரிங்களா? ஃப்ராக்ஷன் ஆக டெசிமலாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ட்ரங்கேட் பண்ணிட்டு ஒன்லி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? இப்போ எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் என்னாச்சு? 2வும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ 20 வரைக்கும் 2, 4, 6, 8 அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 வந்து சேரும். பட் அந்த 10ல் 2வும் போயிடுது. ஆனால் நம்மளுக்கு 2வை நம்ம சப்ராக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால் மிச்சம் இருக்க 9 நம்பர்ஸை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது இப்போ வாங்க, அடுத்து நாம் 3 எடுத்துப்போம். 3ஓடதை சப்ராக்ட் பண்ணுவோம்.
பாருங்க 30 சாரி 20 சாரி 20/3 இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, இது 6 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஆனால் நம்ம 6 தான் வேணும். சரிங்களா? அதுலேயும் நம்ம 3 வந்து சப்ராக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? 3 வந்து ப்ரைம். மிச்சத்தெல்லாம் 6, 9, 12 அப்படி எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணோம். அதனால நம்மளுக்கு அந்த 3 வேணும் அப்படின்னால நம்ம -1 பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆ. இப்போ பாருங்க, மொத்தம் 20 நம்பர்ஸ். அதில் வந்து 1 நெய்தர், அப்புறமேட்டு 2ஓட மல்டிபிள்ஸ் ஆனால் எக்ஸ்க்ளூடிங் 2. 2ஓட மல்டிபிள்ஸ் எக்ஸ்க்ளூடிங் 2. 2ஓட மல்டிபிள்ஸ் எக்ஸ்க்ளூடிங் 2. அதே மாதிரி இங்கே 3ஓட மல்டிபிள்ஸ் எக்ஸ்க்ளூடிங் 3. இப்படி. ஆனால் இப்போ அப்சர்வ் பண்ணி பாருங்க, 2ஓட மல்டிபிள்ஸ் இது பண்ணும்போது 2, 4, 6, 8, 10, 12 இப்படி நம்ம போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி 3ஓடது வரும்போது பாருங்க, 3, 6, 9, 12 இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ 2லையும் நாம் சப்ராக்ட் பண்ணும்போது 6 2லையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம், இங்கே 3லையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 12ஐயும் நாம் 2லையும் சப்ராக்ட் பண்ணோம், 3லையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் நாம் 2 தடவை 6ஐ நாம் சப்ராக்ட் பண்ணி விட்டோம். அதே மாதிரி 12ஐயும் சப்ராக்ட் பண்ணி விட்டோம். அதே மாதிரி அடுத்ததை வந்து 18ஐயும் அப்படி பண்ணியிருந்திருப்போம். அதனால் நாம் ஆட் பண்ணி ஆகணும். அவங்கள 2 தடவை சப்ராக்ட் பண்ணவங்கள, எக்ஸ்க்ளூட் பண்ணவங்கள நாம் இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், 20/6. சரிங்களா? இப்போ இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அப்போ என்னன்னா, இங்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்போ அதிகமாக எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பிரின்சிபிள் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்க்ளூஷன். பிரின்சிபிள் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்போ என்ன ஆகுதுங்க? டோட்டலாக ஃபஸ்ட்டு 19, 20 - 1 அதில் 19, அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே 10 - 1 9, அப்புறம் ப்ளஸ் இங்கே வந்து 6 - 1 அது 5, அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த 18 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் சம்திங், அந்த 20/6 வந்து 3 பாயிண்ட் சம்திங்னு வரும். அப்போ வந்து 3 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் தான் நம்பருக்கு வேணும். அது வந்து 3. அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ 8 தான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இது நிறைய இடத்துல நாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பிரின்சிபிள் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் அதையும் நாம் இங்கே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. நாம் மீண்டும் வேறு நம்பர் நாம் அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? அது வரைக்கும் நன்றி.